நோயினை கொண்டாடுவோம் என்ற தலைப்பில் வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முனைவர் செந்தில்நாதன் அவர்கள். தலைப்பிற்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்பிற்குரிய காவல்துறையினரே, இந்த கூட்டம் எப்படி நடத்த வேண்டிய கூட்டம், இதை எப்படி நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்னா, இந்த மேடையில ஒரே ஒரு செய்தி தான். இனி இந்த இடத்தை தவிர வேற எந்த கட்சி வேற எந்த இடத்துலயும் கூட்டம் போட முடியாது, உறுதியா போட முடியாது. நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அரசியல்ல ஒரு மாவட்டத்துல என்ன நீங்க ஒழுங்கு நடவடிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதுதான் அதிமுகவுக்கு, அதுதான் திமுகவுக்கு. நாங்க செவனின்னு இருந்தாலும் இந்த காலத்துல திருமுருகன் என்கின்ற ஒருவரை நாங்க நிறுத்தி இருக்கிறோம். நீங்க வச்சிருக்கிற அதிமுக பிரமுகருக்கு, திமுக பிரமுகருக்கு சற்றும் தலை தவறில்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க அடுத்த கூட்டத்துல என்ன நடக்குன்னு பாருங்க. அடுத்ததாக இந்த தலைப்பு நோயினை கொண்டாடுவோம். வெண்ணிலா தாய்மானவன் அவர்கள் இந்த தலைப்பை கொடுக்கும் பொழுது, சகோ இந்த தலைப்பை வேற யாருமே எடுக்கல, தயவு செய்து நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு. அதன் பிறகு இது தலைப்பு இல்ல, இது உடலுக்கும் உயிருக்கும் உணர்ச்சிக்குமான உரையாடல். அதை புரிந்து கொண்ட எங்கள் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் எழுதிய புத்தகத்தினுடைய தலைப்பு நோயினை கொண்டாடுங்கள். அந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்திலேயே சொல்றாரு, கருவும் உருவும் இரண்டன்பார் அறிவிலார், கருவும் உருவும் ஒன்றென்று அறிந்தபின் கருவே உருவாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு. அப்படி என்னன்னா, உடல் தன்னுடைய மொழிகளால் மனிதனுடைய வாழ்வியல் உணர்ச்சிகளோடு பேசுகிறது. அந்த மொழி என்னன்னா நோய் தான். பசியை பற்றி அறிந்திராத ஒரு மனிதனுக்கு முதலில் எடுத்த பசி ஒரு நோய். அதன் பிறகு அந்த பசிக்கான தீர்வு என்ன என்று கண்டுபிடிக்க முன்வந்தா, அதன் பிறகு அதற்கான தீர்வு சாப்பாடு. அதன் பிறகு உறக்கம் பற்றி தெரிந்திராத முதல் மனிதனுக்கு உறக்கம் என்பது ஒரு நோயாக இருந்தது. அதன் பிறகு உறக்கம் என்பதை நமது உடலுக்கான ஓய்வுக்கான மொழி என்பதை புரிந்து கொண்ட பிறகு அதன் வாழ்வினுடைய இயக்கமானது. அதே புத்தகத்தில் ஐயா நம்மாழ்வார் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த உடலானது மிக அதிநுட்ப உணர்வு கொண்டது. தனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னா, உடலுக்கு இயக்க சக்தி இல்லைன்னு சொன்னா அது பசியை தூண்டுகிறது. பசிங்கிறது உன் உடம்புல இயக்க சக்தி குறைஞ்சு போச்சுடா, ஏதாச்சும் சாப்பிடுறா அப்படின்னு அர்த்தம். அதே போல உன்னுடைய உடல் தசைகள் எல்லாம் செல்கள் எல்லாம் ஓய்வெடுக்க விரும்புகிறது என்று நினைக்கும் பொழுது இந்த உடலானது உனக்கு தூக்க உணர்வை உண்டாக்குகிறது. தூக்கம்ங்கிறது வந்துருச்சுன்னா தயவு செய்து தூங்கி தொலை. தூங்காம தெரிஞ்சீங்கன்னா மறுபடியும் வேற ஏதாச்சும் நோய் செத்து போயிடுவேன்னு அர்த்தம். நேரத்துக்கு தூங்கணுங்கிறது தான். அதன் பிறகு நீங்க சாப்பிடுங்க, உனக்கு தாகம் எடுக்கிறது, உனது உடலில் தண்ணீர் சக்தி தேவைப்படுகிறது என்றால் தாகம் என்கின்ற ஒரு உணர்ச்சியை கொடுத்து தாகம் எடுக்கிறதா, நீ தண்ணி குடி. தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா உன்னுடைய சிறுநீரகம் பாழா போயிடும். அப்படிதான் தலைவலி, உடலில் தலைவலி இருக்குதா, அந்த இடத்துல இருக்கின்ற வெப்ப சுழற்சி குறைச்சி அதிகமாக இருக்குது. வெப்ப சுழற்சியை அதிகமாக்குகின்ற எந்த பொருளையும் நீ சாப்பிடாது. உடல்ல வயிற்றுப்போக்கு இருக்குதா, உனக்கு செரிமானம் சரியில்லை, அதனால என்ன பண்ணு, நீ செரிமானத்திற்கு உகந்த பொருளை சாப்பிடு, வயிற்றுக்கு கடினமான பொருளை கொடுக்காது. அப்பதான் ஐயோ பிள்ளைக்கு வயிற்று போக்கு போகுது, நிறைய சாப்பிட கொடுங்க. அது மாதிரியான அணுகுமுறை. அதனால இந்த உடலானது நமது உணர்வுகளோடு நமது இயக்கங்களோடு ஒரு பேசுகின்ற மொழிதான் நோய். நீங்க சொல்றாரு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, மருந்துன்னு ஒரு அதிகாரமே வச்சிருக்கிறாரு. அந்த மருந்துங்கிற ஒரு அதிகாரத்துல ஒரே ஒரு செய்தியை சொல்றாரு, மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழிமுதலா எண்ணிய 3 அப்படின்னா, இந்த 5 பூதங்களினுடைய பஞ்சபூதங்களினுடைய ஒரு இணைப்பாக வருகின்ற வாதம் பித்தம் கபம். நீங்க எந்த ஐயா மருத்துவர் இருக்கிறாங்க இங்க, நீங்க எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் பாருங்க, இந்த வாதம் பித்தம் கபம் நாடி பிடித்து சரியாக மருத்துவம் பார்க்குகின்ற ஒருத்தர்கிட்ட போயிட்டா உங்களுக்கு உடல்ல எந்த சீக்கு வந்தாலும் எந்த வெண்ணுழைவும் இல்லாம சரியாயிடும். ஆனா நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தலைவலி வாங்கி வயிற்றுல ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. எங்க தலைக்காக வரல, வயிற்றுல இருந்துதாங்க கேஸ் போய் தலைவலிக்கு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால இந்த அதாவது நம்மாழ்வார் அவர்களை வெறும் வேளாண் விஞ்ஞானி,
வயக்காட்டுல வந்து பயிர்களுக்கு விஞ்ஞானம் பார்க்கிறவரு அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. தயவு செய்து இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். நோய் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. நோய்ங்கிறது வந்து எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு 70 பக்க அளவில் 30 ரூபாய் மதிப்புல ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை போட்டிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா தயவு செய்து மருத்துவமனை இருக்கிற பக்கத்துல ஒரு கும்பிட்டு போட்டுட்டு உங்களை நீங்களே பார்த்துக் கொள்வீர்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்கள் பேரறிஞர், இன்னும் சொல்ல போனா தமிழினம் பெரியார்னு சொல்றீங்க நீங்க எல்லாம். பெரியாருக்கு இங்க பெரிய பூமின்னு தமிழினம் கொண்டாடி தீர்க்க வேண்டிய தமிழின பெரியார் எங்கள் ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு எனது புகழ்வனத்தை செலுத்திக் கொண்டு தந்த வாய்ப்புக்கு விடைபெற்று நன்றி வணக்கம். நாம் தமிழர்.